ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆதோ வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி ஆதோவை கிளப்பி விட்டாச்சு. ஸோ வியானா இப்போ தான் எந்திரிச்சு வந்து ஆதோவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கார்டனில் வந்து பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு கறி லீஃபை வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் வியானாவும் வந்திருந்தோம். இந்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வந்து இருக்க போகுது. ஹேர் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்த விலாகில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கறி லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துருந்துச்சு. சரி கீழே குக் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வியானா அழகாக அந்த பேஸ்கெட்டில் எடுத்து உட்காந்து அதுக்கப்புறம் அதில் இருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு கறி லீஃப்லாம் உருக ஆரம்பிச்சிட்டாங்க. செடி எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன், மேலே இருக்க செடியெலாம். ஸோ இந்த ரோஸ் செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து காஞ்சு போயிருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லாம் ஒரு லீஃப் விடாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா சூப்பராக வந்து தளைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரோஸ் செடி வந்து ரொம்ப காயிற மாதிரி இருக்குது, இல்லை காஞ்சே போயிருந்தாலுமே நல்லா எல்லா எட்ஜஸுமே வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நியூ லீஃப் வந்து நல்லா தளைஞ்சு வரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். கீழே யூஸ்வலாக வந்து நீங்கள் நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. கத்தாழை செடி வந்து என்ன பண்ணேன், நிறையா வந்துருந்துச்சு. அதேமாதிரி மண்ணெல்லாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்துகிட்டு ரீபாட்டிங் பண்ணேன். ஸோ கீழே கார்டன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டில் இருக்க மண்ணையும் வந்து ரீபாட்டிங் பண்ணி சண்டே உட்காந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளீனிங் வந்து பண்ணோம். ஏன்னா எல்லா மண்ணுமே எடுத்து கீழே கொட்டிட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு எல்லாம் ரீபாட்டிங் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். டீட்டெயில்டாக அது இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அது வந்து ஒவ்வொரு இது கூட வந்து நான் மேட்ச் பண்ணி வியர் பண்ணுவேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, குக்கிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஹேர் கேர் ரொட்டீனும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் கேரை வந்து பார்த்துடலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒயிட் ஃப்ளேக்கியாக இருக்கும். அதே மாதிரி இச்சினஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டேண்ட்ரஃப் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பார்த்தேன். நார்மலா கிடைக்கிற டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ரஃப்பாவும் ஃப்ரிஸி ஆயிரும். பட் மாமா எர்த்தோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து டேண்ட்ரஃப்பை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹேரையும் வந்து அதே சமயத்தில் வந்து சாஃப்ட்டாக வச்சுக்குது. நானும் 2, 3 டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்ட்டு. கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரே வாஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் போயிடுது. இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நேச்சுரல் காம்பினேஷன் ஆஃப் லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால டேண்ட்ரஃப்பை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட பிஹெச்சை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்குது, ஸ்கேல்போட பிஹெச்சை. ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக கண்டிஷ்னர் எடுத்துகிட்டு ஹேரோட மிட்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். அதே டைமில் நம்மளோட டேண்ட்ரஃப்பும் போயிடும். மேத் ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நீட் என்ன அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளோட ஃபீட்பேக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க. ரீசெண்டாக ஆனியன் ஷாம்பூவில் கூட நம்ம ஃபீட்பேக்கை வச்சு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட புது புது ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்னோவேட்டிவாக வந்து பெட்டர் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். குயிக்காக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்பில் கிடைக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக வந்து ரெடி ஆகிடலாம். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் வாஷ் பாருங்கள் ஹேர் எவ்வளோ சில்கியாக இருக்குன்ட்டு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். ஸ்கேல்ப் வந்து எந்த அளவுக்கு கிளியராகவும் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்களும் மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கோட் அபி 2025 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன் அண்ட் கிவ் அவே வந்து பார்த்துடலாம்.
ஹேர் கேர் ரொட்டீன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து நான் கலெக்ட் பண்ணது. ஸோ எனக்கு ஹேண்ட்பேக்னாலே வந்து ரொம்ப கிரேஸு. ஸோ அதனால வந்து எப்போவுமே வந்து அதை வந்து சேஃபாகவும் வச்சுப்பேன், ரொம்ப வருஷத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மேரேஜ் ஆனதுலேருந்து நான் கலெக்ட் பண்ண எல்லா பேக்குமே வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து அடிக்கடி கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி குர்த்தி கலெக்ஷனும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஹேண்ட்பேக் கலெக்ஷன், குர்த்தி கலெக்ஷன், ஷாரி கலெக்ஷன் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஹேண்ட்பேக் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதோட சேர்த்து இன்றைக்கி நான் எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து இப்போ உங்கள் கூட காட்ட போகிறேன். இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லிங் பேக் டைப்பில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். மொபைலு, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, கொஞ்சமாக மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். இந்த பேக் எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹனிமூனுக்கு வந்து தாய்லாந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வாங்கின ஃபஸ்ட்டு பேக் இது. ஸோ நம்ம சாரீலாம் கட்டிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதை போட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் வந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ சாரீ கூட நல்லா வந்து மேட்ச் ஆகிக்கும். இது வந்து ஆல்டோ பிராண்டோடது. என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியங்கா வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து என் பர்த்டேக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேக் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வெளியூர்லாம் வந்து போகும்போது காரில் போகும்போது ஈஸியாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கேரி பண்ணிக்க முடியும், ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ப்ராடக்ட்லாம் வந்து லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிலது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜோட தான் இருக்கும். ஸோ அந்த பேஜ் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து இதுதான். இதுவும் வந்து என்னோட ஃபேவரட் பேக்கு. இதில் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா அவுட்ஃபிட்டோடையும் வந்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஷாப்பிங்லாம் போகிறோம், வெளியூர்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பேக் வந்து கோச் பிராண்டோடது. இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீ, சல்வார் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். இதுலேயும் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்க முடியும். இதில் பார்ட்டிஷன்ஸ் கூட இருக்குது. இந்த ஹேண்ட்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுலேயே இந்த பேக்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா இது வேன் ஹுசைன் பிராண்டோடது. இந்த பேக் வந்து என் தம்பி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ கிஃப்ட் பண்ணும்போதே நான் வந்து அதெல்லாம் விளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு பேக்கு. ஸோ ரெகுலராக நான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க போகிறேன், எங்கே வெளியே போகிறேன் அப்படின்னா டக்குன்னு கேரி பண்ணுற பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு. எனக்கு ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. ஈஸியாக வந்து எல்லா பக்கம் வந்து கேரி பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இந்த பேக்குமே வந்து என் தம்பி தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இது மோஸ்ட்லி நம்ம ஜீனு, வெஸ்டர்ன் வியர்லாம் வந்து போடும்போது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ட்ரிப்லாம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் நம்ம வந்து மொபைலு, பர்ஸு, சார்ஜர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இருக்கும். க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி. ஸ்டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பட்டையாக இருக்கும். இந்த 2 பேக்குமே வந்து தம்பி தான் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறவங்க ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம ஃபோன், பர்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ப்ளஸ் 2 கிளிப்பும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளோட நேமும் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பீச் கலரில் இருக்கும். ஸ்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு செயின் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்டா பேஜ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கூட ஷேர். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி பேக்கு. பிராண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரிலையன்ஸ் மாலில் சேலமில் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்ப இந்த பேக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1000 அந்த மாதிரி வந்துச்சு. இதில் வந்து கொஞ்சமாக திங்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். பர்ஸ் அண்ட் மொபைல் மட்டும்தான் வைக்க முடியும். பட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வீடியோஸில் கூட இந்த பேக்கோட லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இது வந்து சேலம் ரிலையன்ஸ் மாலில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப அங்கே போனப்போ வாங்கினது. 2 இயர்ஸ் பேக் வந்து இது வாங்கினேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்லிங்கு. இது அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே வாங்கினோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்.
ரெகுலராக வந்து மார்க்கெட் போகும்போது இல்லை ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கும் போது 2 வீலரில் போகும்போது எல்லாமே வந்து நான் இந்த பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். நிறைய வருஷமாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயே போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 500-600 அந்த மாதிரி ரேஞ்சு இருக்கும் நான் வாங்கும்போது. ஸ்லிங்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேகு. இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வச்சிருக்க எல்லா பேக்குமே வந்து ஒரே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணது. ஸோ இது ஒவ்வொன்று பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பேகு. ஸோ வியானா கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து எனக்கு அவங்க இது கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, டயப்பரு, மொபைலு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு கேரி பண்ணக்கூடிய ஒரு பேகு. ப்ளஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா அவுட்ஃபிட்டு கூடயும் வந்து நல்லாயிருக்கும். டோட்டி பேக் அப்படிம்பாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா அவுட்ஃபிட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா அவுட்ஃபிட் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா மேட்ச் ஆகிக்கும். ஸோ இது வந்து அவங்க பேஜ்லேருந்து தான் சென்ட் பண்ணாங்க. 22 எசென்ஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ். அதில் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய பேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து அம்மா கிஃப்ட் பண்ணுறதுக்கு, யாரு கிஃப்ட் பண்ணுறதுக்குனாலுமே வந்து ஹேண்ட்பேக் வாங்குறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க பேஜில் வாங்குவேன். ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். அப்பப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்து போட்டுகிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் இந்த பேகு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம சில்க் சாரீ இதெல்லாம் வியர் பண்ணும்போது அழகாக வந்து கேரி பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இதுக்குள்ளே என்னென்ன கேரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நல்லா ஒரு பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த காம்பினேஷன். இதுலேயுமே உங்களுக்கு இந்த கோல்டன் செயின் வரதுனால சில்க் சாரீஸ்க்குலாம் வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அவங்களோட பேஜ் தான். பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ரெகுலர் யூஸ்க்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ பர்ஸு, மொபைல், சார்ஜர், பவர் பேங்க்னு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். 2 ஜிப் இருக்கும். பட் ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரு இது தான் இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். லைட் க்ரீன் கலரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேகு. ஸ்டாப்பும் வந்து நல்லா பட்டையாக இருக்கும். போத் சல்வாருக்கு, குர்த்திக்கு, வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது மேட்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி இந்த கிளச் மாதிரியும் நம்ம வச்சு கேரி பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 22 எசென்ஷியல் பேஜ் தான். ஸோ என் தம்பி மேரேஜ்க்கு மார்னிங் சாரீ வந்து இந்த கலரு. ஸோ அதுக்கு மேட்சாக வந்து அவங்க இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ட்டி, ஃபங்க்ஷன், மேரேஜ் இதுக்கெலாம் போகும்போது அழகாக வந்து நல்லா ஒர்க் வச்ச ஒரு கிளச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இது மேட்சாக இருக்கும். இதில் எல்லா கலர்ஸ் கூட அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுலேயுமே வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாமே வந்து அழகாக வச்சு கொண்டு போகலாம். ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்காகவும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிக்கான் பேக் மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக ஒரு பார்பி பேக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பேகு. இதுலேயும் உங்களுக்கு இந்த செயின் டைப் ஸ்லிங்கோட வருது. ஸ்லிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்படியே கேரி பண்ணுறதுனாலும் கேரி பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பேபி பிங்க் கலர் சாரீ வியர் பண்ணியிருப்பேன். அந்த சாரீக்கு மேட்சாக வந்து அந்த பேஜ்லேருந்து சென்ட் பண்ணாங்க. இது வந்து 22 எசென்ஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க பேஜில் வந்து வாங்கலாம். நான் அந்த பேஜ் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தாய்லாந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்து எனக்கு MK பேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து வரும்போது எனக்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. இதுவுமே வந்து நல்லா பெரிய பேகு. நிறைய திங்ஸ் வச்சு நம்ம கேரி பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி அப்போ கோயம்புத்தூர் மினிசோ போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு கிரே கலரில் அழகாக குட்டியாக இருந்தது. ஸோ அப்போ வந்து இது நான் வாங்கியிருந்தேன். மினிசோ பேக் இது. நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைலில் 50% ஆஃபர் போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதில் வந்து நான் வாங்கின பேக் இது. ஸோ வெளியெல்லாம் போகும்போது நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வீடியோஸ்லாம் எடுக்க போகும்போது இந்த பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். ப்ளஸ் ஸ்லிங்கும் இருக்குது. நம்ம இந்த மாதிரியும் வந்து கேரி பண்ணிக்கலாம்.
லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி 50% ஆஃபர் போடுவாங்க பேக்ஸ்லாம். அப்போ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பேக்கை வந்து ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம். ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த 2 பேக்கும் வந்து நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் போட்டிருப்பேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே விஜே எம்போரியம் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்னோட லேப்டாப்பு, ட்ரைபாடு, கேமரா, மொபைல், அதுக்கப்புறம் மைக்குன்னு எல்லா திங்ஸையும் வந்து ஒரே பேக்கில் வச்சு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து லேப்டாப்க்கு வந்து செப்பரேட் பார்ட்டிஷன் இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஊருக்குலாம் அம்மா வீட்டுக்குலாம் வந்து லீவுக்கு போகிறேன் அப்படின்னா எல்லா கேஜெட்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே பேக்கில் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பேக்கு. இந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் அதே பேஜ்லேருந்து தான் ஒரு மல்டி கலர் பேக்கு. ஸோ இந்த பேக் வந்து அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன். சொன்னால் உங்களுக்கு நான் கொடுக்கல. ஸோ அவங்க வெளியெல்லாம் போகும்போது கொண்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் ப்ளஸ் ஒரு பர்ஸும் இருக்குது. ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜ்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 எங்கள் ஆனிவர்சரி அப்போ வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ ட்ரெஸ்ஸு ஷாப் பண்ணும்போது லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஒரு திக்கான ஒரு பேக்கு ப்ளஸ் ஸ்லிங் பேக்கு, நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பேக் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. லாஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம எல்லா மேக்கப் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சு ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். நான் மோஸ்ட்லி வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டேன், பட் இங்கே ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா இதில் போட்டு வைப்பேன் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம். ஓவராலாக எல்லா ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸுமே வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட யூஸ் பண்ணாத பேக் இருக்குது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதை வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நான் அப்பப்போ வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சேனலில் வந்து 1 lakh வந்து வரப்போகுது. 98 வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிவ் அவேல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் லைக் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு 10 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கிவ் அவே கிஃப்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிவ் அவே வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஒரு 3 வீடியோக்கும் வந்து நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இத்தனை பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபர்ட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம். ஆர் ஈவன் நீங்கள் கமெண்ட்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு கிவ் அவேன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து கிவ் அவே வந்து எப்படி பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் சரி 1 lakh வரப்போகுது, கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு கிவ் அவே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவ் அவே எப்படி போகுது என்னன்னு பார்த்துட்டு அப்கமிங்கில் வந்து நம்ம அடிக்கடி வந்து கிவ் அவே வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மாமாத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ABI2025 கோட் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.